ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் எப்படி ரொம்ப சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு நட்சத்திர சோம்பு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இந்த மாதிரி கழுவிட்டு அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் சரியாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அது அந்த மசாலா ஏறட்டும். ஏறதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடு கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, நான், பராட்டா இந்த மாதிரி இது கூடவும் சைடிஷாக கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.